ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு STRM vlogs. இன்றைக்கி ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 பட்டை, 3 அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 5 பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆர் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கலனாலும் சேர்க்கலாம், இல்லைனா வெறும் ஆயில் மட்டும் சேர்க்கலாம். இல்லை பாதி ஆயில் பாதி நெய் சேர்த்தாலும் உங்களுக்கு ஃப்ளேவராக தான் இருக்கும். நான் இன்றைக்கி நெய் பேக்கெட் எடுத்திருக்கேன், வெளியே வாங்கின கீ பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் பாதி நெய்யும் பாதி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேனில் சுட. அதுக்கப்புறம் ஹீட் ஆனோடனே 3 எடுத்து வச்சுருந்தேன், 3 பட்டை, 3 கிராம்பு, ஒரே அந்த காடமம் இருக்குல்ல, அதை பிச்சி போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு இறங்கும் இதில். அதனால் அதை பிச்சி போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அதில் இறங்காது. அந்த ஒரு மறுவல் தன்மை மட்டும் தான் இருக்கும் தவிர அது ஃப்ளேவர் இறங்காது. உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் தான் நமக்கு ஃப்ளேவரு. 3 அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருந்தோம்லே அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் அறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கண்ணாடி பதம் வர வரையே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நானும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் வந்துட்டு வீடியோ போடுறேன். யாருமே லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே எடுத்து வச்சுருந்தா 5 மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற வரை வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு அது ஃபுல்லாக. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வேறு என்னென்ன வீடியோ போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். சாப்பாடு மாதிரி கூட சொல்லலாம். சாப்பாடு, டெசர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு காமெடி வீடியோ, கேம்ஸ் பற்றி இதெல்லாம் சொன்னால் கூட நான் போடுவேன். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், ஐ மீன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவருக்காண்டி நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு கசப்புத்தன்மை வந்ததுனால நம்ம 1.5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஜிஞ்சர் பேஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த வெங்காயத்தில் பரவுற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி இருந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த புதினாவோட ஸ்மெல் வந்துட்டு வீடு ஃபுல்லாக மணக்கும். அந்த வீடு ஃபுல்லாக மணக்கிற வரையே மிக்ஸ் பண்ணணும் தேவையில்லை. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கழுவி அதை 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மாசாக்கிடுங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இல்லாட்டி சாப்பாடு சாப்பிடும் போது அந்த தக்காளியோட தோல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நம்ம நல்லா அதெல்லாம் தெரியாமல் தக்காளி போட்டது அறியாமல் நல்லா வந்துட்டு மாசிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இருக்கிற மசாலா எல்லா சைடும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 1 to 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் பால், நான் சொன்னது 2 டம்ளர் பாலுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி அதிலே ஆட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா நீங்கள் ஃபுல் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 4 டம்ளர் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் பால் போடுறோம். அதனால் 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃப்ளேவருக்காக அரை லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது 1 minute கழித்து கொதிச்ச உடனே சாப்பாடு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை நம்ம ஊற வச்சிடணும். அப்போ தான் அது நமக்கு சீக்கிரம் வெந்து வரும். அதனால் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு
சாப்பாடு ரைஸ், நீங்கள் ஜீரா ரைஸ் போட்டாலும் அது என்ன ஜீரக சம்பா ரைஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பாடு அரிசி பாஸ்மதி ரைஸ் அது மாதிரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எந்த ரைஸ் போட்டாலும் நமக்கு அந்த டேஸ்ட் நம்ம பண்ணுற பக்குவம் தான் தேவை. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, சாப்பாடு உடஞ்சிரும். இப்போ எல்லாமே எடுத்து விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு, தண்ணி இன்னும் இதுவாகலை. நல்ல ஒரு கொதியை வந்தோடனே சாப்பாடு ஆஃப் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.